வணக்கம் வீவர்ஸ், வெல்கம் டு கருவேப்பிலை சமையல். இன்றைக்கி நான் ஒரு மருந்து குழம்பு பண்ண போகிறேன். பிள்ளை பற்றவங்க இருக்காங்கள, குழந்த பிறந்தவங்க, அவங்க கண்டிப்பாக இந்த மருந்து குழம்பு சாப்பிட்டா ரொம்ப நல்லது. உடம்புக்கு எனர்ஜியும் கிடைக்கும், பாலும் நன்னா சுரக்கும், குழந்தைக்கும் சளி பிடிக்காது, அவங்களுக்கும் சளி பிடிக்காது. ஏன்னா 2-3 யங் மதர்ஸ் கேட்டிருக்காங்க, எங்களுக்கு நீங்கள் கைட் பண்ணணும், என்னென்ன சாப்பிட்ணும், குழந்த பிறந்ததுக்கப்புறம் என்ன சாப்பிட்ணும், குழந்த பிறந்தவத்தையும் கேட்டிருந்தா எனக்கு மருந்து குழம்பு வேணுமான்னு. அதனால தான் இப்போ நான் பண்ணுறேன். இந்த மருந்து குழம்புக்கு கடையில் போய் மிளகு நம்ம வீட்டிலே இருக்கும், வால் மிளகு, கண்டந்திப்பிலி, அரிசி திப்பிலி, சுக்கு வாங்கிக்கோங்க. ஏன்னா சுக்கு இல்லாதனால இஞ்சி எடுத்து வச்சுருக்கேன் நான். ஆனால் நீங்கள் கரெக்டாக குழந்த பத்த வாளுக்கு பண்ணுறோம் அப்படின்னா வீட்டில் இருக்கிறவா சாப்பிட்றதுக்கு எது வேணால் போட்டுக்கலாம். ஆனால் நீங்கள் கரெக்டாக பண்ணணுன்னா இஞ்சிக்கு பதிலாக சுக்கு மாத்திரம் ஒரே ஒரு பிஞ்சு ஒரு இது வாங்கிக்கோங்க. அவங்கக்கிட்டேயே கேட்டாலே மருந்து குழம்பு கொடுங்கன்னா கொடுப்பாங்க, கொஞ்சம் 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 எடுத்து போட்டு கொடுப்பாங்க. அதாவது கண்டந்திப்பிலி, அரிசி திப்பிலி, வால் மிளகு, சுக்கு, கொஞ்சம் மஞ்சள், அந்த மாதிரி எல்லாம் போட்டு கொடுப்பாங்க. இப்போ நம்ம என்ன எடுத்து வச்சுருக்கேனோ அதை நான் பண்ண போகிறேன், பார்த்துக்கோங்க. பாருங்கள், அரிசி திப்பிலி, தனியா, மிளகு, வால் மிளகும் சேர்ந்துருக்கு. இது சுக்குக்கு பதிலாக இஞ்சி, 2 மஞ்சள் கிழங்கு வச்சுருக்கேன். அப்படி இல்லைன்னு வச்சுக்கோங்க, மஞ்சப்பொடி போட்டுக்கோங்க, பெருங்காயம், சீரகம், வெந்தயம் தாளிக்கலாம். குழம்பு போடும்போது நல்லெண்ணெயோ நெய்யோ தான் யூஸ் பண்ணணும், ரொம்ப யூஸ் பண்ணக்கூடாது, சரிங்களா? அது இல்லாமல் பூண்டை உரித்து வச்சுக்கணும். கத்திரிக்காய் போட்டு பண்ணலாம் குழம்பு, பிஞ்சு முருங்கைக்காய் போடலாம். அப்புறம் கத்திரிக்காய், முருங்கைக்காய், பீர்க்கங்காய் கூட போட்டு இந்த குழம்பு பண்ணலாம் நீங்கள். இப்போது இது என்னென்னு நான் சொல்லிட்டேன். இப்போ இதெல்லாம் தனித்தனியாக வறுத்துக்கணும். மிளகு, வால் மிளகு, மிளகையும் சேர்த்து வறுத்துக்கோங்க. திப்பிலியை கூட நான் போட்டுறேன். அரிசி திப்பிலி வச்சுருக்கேன், கண்டந்திப்பிலி வீட்டில் இல்லை. ஆனால் கண்டந்திப்பிலியும் நீங்கள் வாங்கி போட்டுக்கணும். கண்டந்திப்பிலி, அரிசி திப்பிலி எல்லாம் ஒரே செடியோடது தான். அது பூவு, அது தண்டு, வேறு. ஸோ நீங்கள் என்ன பண்ணணும், இதெல்லாம் எண்ணெய் போடாமல் பொறுமையாக சிம்மில் வச்சு வறுக்கணும், சரிங்களா? ஒன்றொன்றையும் வறுக்கணும். தனியா தனியாக, சுக்கு தனியாக, பெருங்காயம், அப்புறம் திப்பிலி, 2 திப்பிலியும், அரிசி திப்பிலி, கண்டந்திப்பிலி, மிளகு, வால் மிளகு எல்லாம் வறுத்து வச்சுக்கோங்க. வறுத்துண்டு இந்த மருந்து குழம்பு நல்லா சுண்டை வச்சு வச்சுட்டிங்கன்னா நல்லா 2 நாள் கூட குழந்தைகளுக்கு கொடுக்கலாம். ஆக்சுவலாக பிள்ளை பத்த வாளுக்கு இந்த குழம்பு, மருந்து குழம்பு போட்டிங்கன்னு வச்சுக்கோங்க, கண்டிப்பாக உடம்பு அவங்களுக்கும் தாய்க்கும் உடம்பு நல்லாயிருக்கும், குழந்தைக்கும் உடம்பு நல்லாயிருக்கும், சளி கிளி பிடிக்காது, தொண்டை இன்ஃபெக்ஷன் வராது, ஜீரணம் நல்லா நடக்கும். ஏன்னா உங்களுக்கே தெரியும் இதில் இருக்கிறது எல்லாமே மருந்து தான். அதனால் நம்ம என்ன பண்ணணும், சிம்மில் வச்சு வறுக்கணும். அது ரொம்ப இம்பார்ட்டண்ட் இல்லையா? சமைக்கும்போது நம்ம ரசித்து சமைக்கணும். அப்போ தான் அந்த சுவை இருக்குது பார்த்தீங்களா? அது நான் உங்ககிட்ட சொல்லவே வேண்டாம், அவங்க எல்லாருக்குமே தெரியும். ரொம்ப அப்படி பிரமாதமாக வரும். நம்ம ஒன்றுமே போட்டிருக்க மாட்டோம், ஒரு சிம்பிளான ஐட்டம் தான் போடுவோம். ஆனால் நம்ம ரசித்து சந்தோஷமாக சமைக்கும்போது அந்த சமையலில் வர டேஸ்ட் இருக்குது பார்த்தீங்களா? அதனால அவங்களுக்கு கிடைக்கிற பாசிட்டிவிட்டி எப்படி இருக்கும், ரொம்ப ஆரோக்கியமாக இருப்பாங்க. நம்ம என்ன வருத்தம் கோவம் இருந்தாலும் சமையலில் அதை காமிக்கக்கூடாது. சமைக்கும்போது ஆரோக்கியமாக சௌக்கியமாக எல்லோரும் நன்னா இருக்கணும் அப்படின்னு நினச்சிட்டு நல்ல எண்ணங்களோடு நம்ம வறுத்து பண்ணும்போது அந்த குழந்தைக்கும் சரி, அந்த புள்ள பெத்தவ அம்மா அந்த குழந்தைக்கும் சரி, அவளோட குழந்தைக்கும் சரி, எல்லாம் ஒரு நல்ல வைப்ரேஷன் கிடைக்கும். ஸோ இப்போது நம்ம மிளகை என்ன பண்ணியிருக்கோம், வறுத்துருக்கோம். அதை எடுத்துகிட்டு ஒன்றா வறுப்போம். இந்த பாருங்கள், இப்போ தனியா, சீரகம், மஞ்சள் போட்டு வறுத்துடுறேன், சரிங்களா? ஆக்சுவலாக சுக்கு இருந்தால் சுக்கை தனியாக வறுக்கணும், சுக்கு இல்லாதனால இஞ்சியை நான் கடைசியில் வறுத்துக்கிறேன். மஞ்சள் போட்டுட்டேன். இந்த பெருங்காயமும் இன்னும் கூட கொஞ்சம் போட்டுக்கலாம். ஸோ இதெல்லாமும் வறுக்கணும், ஒன்றா தான் தனியாக வறுக்கணும். நீங்கள் இந்த மருந்து குழம்புக்கு பூண்டு பாருங்கள், இவ்வளோ உரித்து வச்சுக்கோங்க, சரிங்களா? சின்ன வெங்காயம் இருந்தால் போட்டுக்கலாம், சின்ன வெங்காயம் போடுங்க, பூண்டு போடுங்க. அதுக்கப்புறம் இது என்ன சொல்கிறது, காய் எதாவது போடணுன்னா கத்திரிக்காய் போட்டுக்கோங்க. அந்த மாதிரி பண்ணிக்கோங்க. பிஞ்சாக இருக்கணும், எல்லாமே முத்தக்கூடாது, ரொம்ப பிஞ்சாக இருக்கணும், அதுதான் நல்லது. இப்போ கருவேப்பிலை நான் எக்ஸ்ட்ரா போடுறேன், உங்களுக்கு வேணும்னா போட்டுக்கலாம், இல்லைன்னா ட்ராப் பண்ணிடலாம். ஏன்னா கருவேப்பிலை உங்களுக்கு எல்லாத்துக்கும் நல்லது. உங்களுக்கு அந்த ஃபைபர் இருக்கிறனால மோஷன் ப்ராப்ளம் இருக்காது.
அப்புறம் அதில் வந்து நிறையா சக்தி இருக்குது, 1 2 இல்லை. கால்சியம்லேருந்து பொட்டாசியம்லேருந்து அதில் இல்லாத ஐட்டமே விட்டமின் சிலேருந்து எல்லாம் இருக்கிறதுனால கருவேப்பிலை நான் எப்போவுமே சேர்த்துப்பேன். என்னோடய ஸ்டைல் தான் உங்களுக்கு தெரியுமே, எது நல்லதோ அதை நான் எக்ஸ்ட்ரா வேணும்னாலும் சேர்த்துப்பேன். கருவேப்பிலைனால கெடுதல் இல்லை, லைட்டாக கொஞ்சம் காஞ்சிருது, நம்ம வெறும்னு தான் வறுக்க போகிறோம். ஸோ நான் வந்து கருவேப்பிலை சேர்த்துப்பேன். அதனால் உங்களுக்கு கருவேப்பிலை சேர்த்து உங்களுக்கு எப்படி மருந்து குழம்பு பண்ணுறது அப்படின்னு நான் காமிச்சிருக்கேன். ஆக்சுவலாக இந்த மருந்து குழம்பு என்ன அவள் மாத்திரம்தான் சாப்பிட்ணுமா? இல்லை, நம்மளும் மாதத்தில் ஒரு நாள் சாப்பிட்டோன்னா நல்லா ஆரோக்கியமாக இருக்கும், உடம்பு நல்லா தேறி வரும். அதனால் நீங்கள் வீட்டில் இருக்கிற குழந்தைகளுக்கும் ஒரு நாள் வந்து மருந்து குழம்பு பண்ணி போடலாம். இந்த பெருங்காயம் இருக்குல்ல, இந்த பெருங்காயத்தையும் வறுத்துடணும். நல்லா உப்பி பொரிஞ்சு வரும், வெயிட் பண்ணி பொரிக்கணும். இதெல்லாம் வந்து கொஞ்சம் பொறுமையாக பண்ணுங்கள், சரிங்களா? சிம்மில் வச்சு நல்லா வாசனை வர மாதிரியே அழகாக வறுத்து எடுத்துக்கோங்க. ஏன்னா வந்து அந்த குழந்தை பெற்ற தாயையும் அந்த குழந்தையும் கவனிக்கிறது இருக்குது பார்த்தீங்களா, அஸ்திவாரம் கொடுக்குற மாதிரி. அஸ்திவாரம் எப்படி ஸ்ட்ராங்காக ஒரு பில்டிங்க்கு, அந்த மாதிரி நம்ம இப்போ கொடுக்குற அந்த உணவு தான் அந்த சிசு வளர்கிற சிசுக்கு நல்ல ஒரு போஷாக்காக இருக்கும். கால்சியம்லாம் இருக்கிறதுனால கருவேப்பிலையும் சேர்க்கறதுனால உங்களுக்கு போன்ஸ் எல்லாமும் நல்லா ஸ்ட்ராங் ஆகும். ஸோ இந்த மாதிரி நல்லா வறுத்துக்கணும் பெருங்காயத்தை, அப்படியே உப்பி முறுமுறுன்னு, சரிங்களா? இப்போது பெருங்காயமும் வறுத்தாச்சு. கடைசியாக கருவேப்பிலையை போட்டுக்கிறோம். இது நான் வந்து 2-3 நாள் நிழலொட்ட வறுத்து இது பண்ணி வச்சுருந்த கருவேப்பிலை தான், அதனால் ஈஸியாக வறுத்துரும். ஸோ இந்த மாதிரி கருவேப்பிலையை கொஞ்சம் போட்டுக்கோங்க. வேண்டான்னா விட்டுருங்க, உங்களோட சாய்ஸ் தான். ஆனால் நான் கருவேப்பிலை சேர்ப்பேன். ஏன்னா கீரைன்றது ஒன்று வதக்கி கொடுப்போம் இல்லையா, அதனால சரி ஒரு க்ரீன் இருக்கட்டும் அப்படின்னு நான் கருவேப்பிலை போடுவேன். உங்களுக்கு சாய்ஸ் தான், உங்கள் சாய்ஸ் தான். நான் சொல்கிறேனே, எதுவோ உங்கள் சாய்ஸ் தான். இதை வெறுமனை குழம்பு பண்ணாலும் பண்ணுங்கள், இல்லை கத்திரிக்காய் ஏதாவது வதக்கி போட்டு பண்ணால் பண்ணுங்கள், பிஞ்சு அவரைக்காய் போட்டு கூட வதக்கி பண்ணலாம். இப்போ நம்ம கருவேப்பிலையும் வறுத்தாச்சு, எல்லாத்தையும் போட்டுறோம், சரிங்களா? அப்புறம் நம்ம இஞ்சியை கூட லைட்டாக கொஞ்சம் வறுத்துருவோம், வறுத்துட்டு அரைச்சிடுவோம், கொதிக்க வச்சிடலாம், சரிங்களா? நல்லா வறுத்துருங்க, லைட்டாக தட்டிடுங்க, தட்டிட்டு பொடி பண்ணுங்கள். ஜலிச்சு பொடி பண்ணாலும் சரி, இல்லை தண்ணி விட்டு வெறுமூணாக அரைச்சாலும் சரி, நல்லா வெறுமூணாக அரைச்சிக்கோங்க. இல்லை பொடியாக பண்ணுறீங்கன்னா ஜலிச்சு நல்லா நைஸாக பொடி பண்ணி வச்சுன்ட்டு கூட அப்பப்போ குழம்புக்கு போட்டுக்கிற மாதிரி கூட போட்டுக்கலாம். இதையே நிறையா பண்ணி ஜலிச்சு பொடி பண்ணி வச்சுட்டு அப்பப்போ குழம்பு பண்ணும்போது இதை சேர்த்துக்கலாம், இதை பொடியாக பண்ணி வச்சுட்டு கூட. ஆனால் அப்போ இஞ்சி போடாதீங்க, தயவுசெய்து சுக்கு போட்டுக்கோங்க. இதை பொடி பண்ணி ஜலிச்சு திருப்பியும் பொடி பண்ணி ஜலிச்சு வச்சுட்டு நீங்கள் ஒரு வேளைக்கு கொஞ்சம் குழம்பு தான்னா ஒரு காயை போட்டு கொஞ்சம் பூண்டை போட்டு சின்ன வெங்காயத்தை போட்டு இந்த பொடியை போட்டு ஒரு புளியை கரைச்சி கொட்டி நீங்கள் குழம்பு கொடுத்துடலாம். அந்த மாதிரி நீங்கள் பண்ணுங்கள். நிஜமாகவே சொல்கிறேன், நம்ம சாப்பிட்றதுக்கே நல்லா இருக்கும். அவங்க பேரை சொல்லி நம்ம சாப்பிடுவோம், சரிங்களா? ஏன்னா மெடிசன் எல்லாருமே சாப்பிட்லாம். அதுவும் இப்போ மழை வேறு பெய்யுறது, இந்த டைம்லலாம் பாருங்கள் மழையே பெய்யாது, என்னமோ பெய்யறது. ஸோ இதெல்லாம் வறுத்தாச்சு. நம்ம என்ன பண்ணணும், பூண்டு இருக்குது பார்த்தீங்களா, இந்த பூண்டு, அப்புறம் நான் ஒன்று காமிக்க மறந்துட்டேன், இந்த பூண்டு இருக்கட்டும். இங்கே பாருங்கள், புளி வந்து ஊற போட்டு வச்சுருக்கேன். சும்மா ஒரு சின்ன எலுமிச்சங்காய் அளவுக்கு தான் புளி ஊற வச்சு வச்சுருக்கேன். அதை வந்து நம்ம கரைக்கணும் வெந்நீர் போட்டு, சரிங்களா? இப்போ வந்து நான் போய் அரைச்சி எடுத்துன்னு வந்துடுறேன். அதுக்கப்புறம் நான் உங்களுக்கு எப்படி குழம்பு பண்ணணுன்னு சொல்கிறேன், சரிங்களா? இந்த பூண்டை போட்டு நான் பண்ண போகிறேன். பூண்டு, சின்ன வெங்காயம் கூட போடலை. நீங்கள் சின்ன வெங்காயம் 2, பூண்டு 2 கத்திரிக்காய், அந்த பிஞ்சு கத்திரிக்காய் 2 வதக்கிட்டு நல்லெண்ணெயோ நெய்யோ யூஸ் பண்ணுங்கள், வேறு எதுவும் யூஸ் பண்ணாதீங்க, கொஞ்சமாக யூஸ் பண்ணுங்கள், சரிங்களா? நிறையா நம்ம எண்ணெய் போட்டு தள்ளப்பல்லன்னு கொதிக்கிற மாதிரி வேண்டாம். இந்த பொடியை ரெடி பண்ணி வச்சுக்கோங்க, அப்பப்போ குழம்பு பண்ணிக்கோங்க. ட்ரையாக பண்ணிங்கன்னா அப்படி, நான் ட்ரையாக பண்ண போகிறதில்ல, மொத்தமாக அரைச்சி ஒரே குழம்பாக பண்ணிவிடுவேன். எல்லோரும் ஒரு வேளை சாப்பிட்டா காலி ஆகிடும், சரிங்களா? பாருங்கள், இப்போ கொஞ்சம் நம்ம உரிச்ச பூண்டை போட்டுட்டு நல்லெண்ணெய் போட்டிருக்கேன். நான் சொன்ன மாதிரி நான் எண்ணெய்லாம் ரொம்ப மைல்டாக யூஸ் பண்ணுங்கள். நெய்யாக இருந்தால் கூட கொஞ்சம் யூஸ் பண்ணலாம், தப்பு கிடையாது. நெய் எவ்வளோ வேணால் கொடுக்கலாம், உரிக்கின நெய். கொஞ்சமாக ஒரு சிட்டிகை வெந்தயம் போட்டுக்கோங்க, சரிங்களா? வெந்தயம், இந்த பூண்டு கொஞ்சம் வதங்கட்டும். வதங்கின பிறகு நம்ம என்ன பண்ணணும், இந்த வெந்தயமும் பூண்டும் இதுலேயே காய் போகிறதா இருந்தால் போட்டுக்கோங்க. இதை பாருங்கள், நான் அரைச்சி எடுத்துன்னு வந்திருக்கேன் பாருங்கள், இதுதான். இதை நீங்கள் ட்ரை பொடியாக பண்ணி வச்சுட்டிங்கன்னா அப்பப்போ கொஞ்சமாக குழம்பு பண்ணி கொடுக்கலாம், சரிங்களா? நான் இப்போ வீட்டில் எல்லோரும் சாப்பிட்டுன்ட்டு மழை பெய்யறது அப்படின்னு இதை பண்ணிட்டேன். இப்போ பூண்டு நல்லா இதாக எடுத்தா இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், இந்த அரைச்சதை
அப்படியே ஊற்றிட போகிறோம். இதில் வந்து நீங்கள் கருவேப்பிலை போட வேண்டாம் அப்படின்னா போடாதீங்க, அது உங்கள் சாய்ஸ். ஆனால் கருவேப்பிலை ரொம்ப நல்லது, கண்டிப்பாக கருவேப்பிலை சேர்த்துக்கிறது குழந்தைக்கும் நல்லது, அம்மாக்கும் நல்லது. இதை ட்ரை பொடியாக, காஞ்ச கருவேப்பிலை தானே, ட்ரை பொடியாக பண்ணி வச்சுட்டு நீங்கள் அப்பப்போ குழம்பு பண்ணும்போது ஒவ்வொரு காய் போடும்போது இந்த பொடியை போட்டு குழம்பு பண்ணலாம், ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இதுக்கு தேவையான உப்பு நான் கொஞ்சம் போட்டு அரைச்சிட்டேன். என்னடா இது அப்படியே ஊற்றிருக்காளே, புளி எங்கே அப்படின்னு நீங்கள் கேட்குறது என் காதில் விழுந்துட்டு, நான் என்ன பண்ணேன், புளியும் நல்லா கரைச்சி அந்த பொடியில் போட்டு இது பண்ணி எடுத்துன்னு வந்துட்டேன். அதனால் நான் தான் ஊறுறதை காமிச்சிட்டேனே அப்படின்ட்டு கரைச்சி வச்சுட்டேன் எல்லாத்தையும் மொத்தமாக. இப்போ வந்து தேவையான உப்பை கொஞ்சம் போட்டுப்போம். நான் கொஞ்சம் அங்கே உப்பு போட்டு அரைச்சிட்டேன், அதனால் கொஞ்சம் உப்பு போட்டேன். ஸோ இப்போ வந்து நம்மளோட மருந்து குழம்பு ரெடியாக எடுத்து ஜம்முன்னு இருக்கும், சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு. கொஞ்சம் மருந்துன்றதுனால கொஞ்சம் காட்டாக இருக்கும். மிளகு காரம் தான், வேறு காரம் நம்ம யூஸ் பண்ணல, அதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இதில் மிளகு மிளகா, அதுன்னு சிவப்பு மிளகா, பச்சை மிளகா அதெல்லாம் யூஸ் பண்ணக்கூடாது, சரிங்களா? எல்லாம் மெடிசன் தான். ஸோ நம்ம குழம்பு கொதித்த உடனே, ரெடியான உடனே உங்களுக்கு நான் காமிக்கிறேன். அதுக்கப்புறம் என்ன பண்ணணும், இந்த குழம்ப வந்து பிள்ளை பத்தவாளுக்கு தான், குழந்தைக்கு பால் கொடுக்குறவாள் தான் இல்லாமல் நம்மளாமும் இதை பண்ணி மாதத்தில் ஒரு நாள் சாப்பிட்லாம், சரியா? நான் பொடியாக பண்ணல, அப்படியே அரைச்சி கொட்டியிருக்கேன். அப்போ கண்டிப்பாக எல்லோரும் பண்ணலாம், 2 நாள் கூட வச்சுருந்து சாப்பிட்லாம், ஒன்றும் ஆகாது. எல்லாமே ட்ரையாக பண்ணுறதுனால கொஞ்சம் கொதிக்க விட்டுட்டா போகிறோம். சுட சுட சாட்டில் அப்படி நெய்யை போட்டு இதை போட்டு, என்ன சொல்கிறது புரியுறதா, அடி பிசைஞ்சி உருட்டி எல்லாருக்கும் ஒரு கை கொடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்க, குண்டான் சோறு காலி. நிஜமாக தான் சொல்கிறேன். என்னோடய பாட்டி, என்னோடய மாமி, என்னோடய சித்திலாம் என்ன பண்ணுவா, குழந்தையில அழகாக சாத்தை ஒரு சின்ன பெரிய இந்த மாதிரி பானையில் பிசைஞ்சிட்டு எல்லாரையும் வரிசையாக உட்கார வச்சு உருட்டி கையில் போடுவா, காயை மேலே வச்சுடுவா. ஆனால் அந்த சாதம் 2வது ரவுண்டுக்குள்ளே காலி ஆகிடும். அவ்வளோ வந்து கையில் போட்டால் அது ஒரு சாப்பாடு இருக்குது பார்த்தீங்களா, அது அப்படியே 1-2 வாய் எக்ஸ்ட்ரா தான் ஏறும், குறையாது, நல்லா சாப்பாடுவா. அதனால் நீங்களும் புள்ள பத்தவாளுக்கு மற்றவா எதிர்க்க மாத்திரம் சாதம் போட்டுறாதீங்க. புள்ள குழந்தைக்கு பால் கொடுக்குற அம்மாவுக்கு தனியாக யாரும் பார்க்காத போது நிறைக்க சாதம் போடணும். இதெல்லாம் என்னோடய அம்மம்மா, எங்கள் அம்மா சொல்லி கொடுத்தது. சாப்பிடும்போது யாரையும் வச்சுக்க மாட்டா, வெளியில் அனுப்பிச்சிடுவா. உட்கார வச்சு நல்லா பசும்பாலை நல்லா கொதிக்க விட்டு காய்ச்சி அப்படி சுடசாத்தில் பசும்பாலை விட்டு சாதம் போடுவாள். சூப்பராக இருக்கும். ஒரு உப்பு நாத்தங்காய் தான் கொடுப்பா, ஆனால் அது அப்போ வந்து தேவாமிர்தமாக இருக்கும். நான் என்னோடய அனுபவத்தை தான் உங்ககிட்ட சொல்கிறேன். ஏன்னா நான் லைக் பண்ணி சாப்பிட்டது இது. பாலே பிடிக்காதவோ பால் சாதம் சாப்பிட்டேன். அப்போனா பார்த்துக்கோங்க, அந்த தாய்மை வந்து எவ்வளோ உயர்வானது தெரியுமா? நிஜமாக சொல்கிறேன். நமக்கு பிடிக்காததெல்லாம் அப்போ குழந்தைன்னதும் எல்லாமே பிடிக்கும், எல்லாம் சாப்பிடுவோம். கசப்பே பிடிக்காதனாலும் கசப்பு சாப்பிடுவோம், அந்த மாதிரி இருக்கும். அதெல்லாம் அது எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணும்போது அந்த ஒரு சந்தோஷம் இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கெல்லாம் காசு கொடுத்து வாங்கவே முடியாது. நான் ரொம்ப அறுத்துட்டேன்னு நினைக்கிறேன். குழம்பு ரெடியாக எடுத்து பாருங்கள், அதுக்குள்ளே வாங்க உங்களுக்கு காமிக்கிறேன். அவ்வளோதான், நம்ம குழம்பு ரெடியாக எடுத்து வாங்க வந்து பாருங்கள். வந்து நீங்கள் வந்து சாத்துக்கு வந்து கொஞ்சமாக தான் ஊற்றி சாப்பிட்ணும், நிறையா ஊற்றி சாப்பிடக்கூடாது. மருந்துனா மருந்து மாதிரி தான் ஊற்றிக்கணும். நம்ம நார்மல் குழம்பு ஊற்றுற மாதிரி நிறையா ஊற்றக்கூடாது. நான் டிஸ்பிளேயில் கொஞ்சம் நிறையா ஊற்றிருக்கேன்னா அது ஃபோட்டோக்கோசரம் ஊற்றிருக்கேன். அதனால் வந்து நீங்கள் கொஞ்சமாக ஊற்றி நெய் விட்டு சாப்பிடுங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். எல்லோரும் சாப்பிடுங்க, ஆரோக்கியமாக இருப்போம், ஆரோக்கியமாக சாப்பிடுவோம். நன்றி, வாழ்த்துக்கள். எப்பவும் போல் என்ன பண்ணணும், சப்ஸ்கிரைப் பண்ணணும், லைக் பண்ணணும், கமெண்ட் பண்ணணும், ஷேர் பண்ணணும், என்ஜாய் பண்ணணும்.